Hi guys, welcome back to Vijay Nimmu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2013ல ரிலீஸ் ஆன ஸ்மர்ஃப்ஸ் படத்தோட செகண்ட் பார்ட். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்னும் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த படத்தை உங்களால முழுசா என்ஜாய் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்த பாப்பா, ஸ்மர்ஃபட், கிரவுச்சி, கிளம்சி தவிர இன்னும் சில கேரக்டர்ஸும் இந்த படத்துல இருக்கு. தலையில ஒரு பூ வச்சுக்கிட்டு இருக்க இந்த ஸ்மர்ஃபோட பேரு வேனிட்டி. அதாவது எப்பவுமே தான் அழகா இருக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு தற்பெருமைக்காரன். இவ பேரு வெக்ஸி, இவன் ஹேக்கர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் நாட்டிஸ், அதாவது கார்கமெலால உருவாக்கப்பட்டவங்க. பொதுவா நம்ம எல்லாரும் குடும்ப உறவுகள் மேல அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறதுல பெருசா ஆச்சரியம் எதுவும் இல்ல, ஏன்னா அது இயற்கை தான். ஆனா அடிப்படையில நம்ம கூட சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறது கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அன்பை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணுங்கிற விஷயத்த தான் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இந்த படத்துலயும் காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட்னு எல்லாமே நல்லா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்மர்ஃப் பண்ணாதவங்க ஸ்மர்ஃப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிம்மு சேனல், உலக சினிமா ஸ்மர்ஃப் தமிழ்ல. அடிப்படையில ஸ்மர்ஃபட்டை உருவாக்குனது கார்கமெல் தான். சோ நாட்டியா இருந்த ஸ்மர்ஃபட்டை ஸ்மர்ஃப் இனத்துல ஒருத்தரா மாத்துறதுக்கான மந்திரத்தை பாப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காக அவரு சில மந்திர போஷன்ஸ், சில பூக்களுடைய இதழ்கள், ரொம்ப முக்கியமா அவருடைய முழு நம்பிக்கைன்னு சில விஷயங்களை பயன்படுத்தி தான் அந்த ஃபார்முலாவை உருவாக்குறாரு. இந்த இடத்துலதான் படத்தோட பேரையும் போடுறாங்க. ஒரு காலத்துல ஸ்மர்ஃப் வில்லேஜ்ல இருந்த எல்லா ஸ்மர்ஃப்ஸும் எந்த கவலையுமே இல்லாம ரொம்ப ஸ்மர்ஃபியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பக்கத்திலேயே, அவங்களுக்கு தெரியாமலேயே கார்கமெல்னு ஒரு மந்திரவாதி இந்த ஸ்மர்ஃப் இனத்தையே அழிக்கிறதுக்கான திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தான். இவ்வளவு சத்தமா வாசிச்சா கதை சொல்றதே கேட்காதரா? ஓ அப்படியா, சரி சரி பிரதர்ஸ், எல்லாரும் பொறுமையா வாசிங்க. கார்கமெல் ஸ்மர்ஃபட்னு ஒரு நாட்டியை உருவாக்கணும். அவனை பயன்படுத்தி ஸ்மர்ஃப் வில்லேஜ்குள்ள வந்து ஸ்மர்ஃப்ஸை ஏமாத்தி அவங்கள பிடிக்க நினைச்சான். ஓ காட், இவன் என்ன பிராங்கன் ஸ்மர்ஃபா? ஆமா, அவ அதேதான். அவனோட குறும்புத்தனத்தால ஏதாவது பண்ணி எப்பவும் ஸ்மர்ஃப் வில்லேஜ கலவரமாவே வச்சிருப்பா. ஒரு தடவை நம்ம மொத்த கிராமத்தையுமே மூழ்கடிக்க பார்த்தா. இதனால ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் அவ இங்க இருந்து போனாலே போதும்னு நினைச்சாங்க. அவ கார்கமெலால உருவாக்கப்பட்டிருந்தாலும் பாப்பா மட்டும்தான் அவளுக்குள்ள சில நல்ல விஷயங்களை பார்த்தாரு. அவருடைய சீக்ரெட் மேஜிக் ஃபார்முலாவை பயன்படுத்தி அவளை உண்மையான ஒரு ப்ளூ ஸ்மர்ஃபா மாத்தினாரு. அவதான் ஸ்மர்ஃபட். முழுசா ப்ளூவா மாறின ஸ்மர்ஃபட்டை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவளை இவங்களோட இனத்துல ஒருத்தராவே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவ தண்ணியில விழுந்தது மறுபடியும் நாட்டியாகவே மாறுறா. இதனால எல்லா ஸ்மர்ஃப்ஸுமே பயந்துறாங்க. அவ கையில இருந்த டிராகன் வேண்ட பயன்படுத்தி ஸ்மர்ஃப்ஸை தாக்குறா. அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி கார்கமெலியை அங்க வர வைக்கிறா. சோ ஸ்மர்ஃபட் நாட்டியா மாறுற மாதிரி நம்ம பார்த்த விஷயங்கள் ஸ்மர்ஃபட்டோட கனவு தான். இன்னைக்கு ஸ்மர்ஃபட்டோட பர்த்டே. ஒவ்வொரு வருஷமும் ஸ்மர்ஃபட்டோட பிறந்த நாள் அன்னைக்கு இவளுக்கு இதே கனவு தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் அதே கனவு தான் வந்ததான்னு பாப்பா தான் இவளை சமாதானப்படுத்துறாரு. பாப்பா, ஒவ்வொரு வருஷமும் நான் எங்க இருந்து வந்தனோ அதே கனவு தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நான் யாரு? ஸ்மர்ஃபட், ஒவ்வொரு வருஷமும் நானும் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். நீ எங்க இருந்து வேணாலும் வந்திருக்கலாம், அது முக்கியமே இல்ல. நீ யாரா இருக்கணும்ங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். நிஜமாவா பாப்பா? எழுந்து வந்து வெளியே ஒன்னு சுத்தி என்ன இருக்குன்னு பாரு. நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். அடுத்த ஷாட் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்ல காட்டுறாங்க. கார்கமெல் இங்க ஒரு மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல ஸ்மர்ஃப்ஸ் மட்டும் தான் ஸ்மர்ஃபோட உலகத்துக்கு திரும்பி போயிருப்பாங்க. ஆனா கார்கமெல் இங்கே தான் இருந்திருப்பான். அப்பையில இருந்து இவன் பூமியில தான் இருக்கான். இத்தனை வருஷமா இவன் கிட்ட இருந்த ஸ்மர்ஃப் எசன்ஸை பயன்படுத்தி நிறைய மேஜிக் ஷோஸ் நடத்தி இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான மெஜிஷியனா இருக்கான். கார்கமெல்ங்கிறவர் ஆரம்பத்துல யாரு, எங்க இருந்து வந்தாரு, அவருடைய திறமை என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நியூயார்க்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெஜிஷியனா மாறிட்டாரு. அப்படி இப்படின்னு இவனை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவன் அந்த மேஜிக் ஷோவை முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பாப்பா உடம்புல இருந்து எடுத்த ஸ்மர்ஃப் எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றதுனே தெரியலன்னு பூனை கிட்ட புலம்பிட்டு இருக்கா. நீ தான் எல்லா எசன்ஸையும் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு பூனை திட்டுது. அது பேச நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இவனுக்கும் புரியறதுனால வேற என்ன பண்றது, நான் ஒரு மெஜிஷியன், அதை செஞ்சுதானே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றேன்? நான் ஒரு மெஜிஷியன், இந்த மேஜிக் ஷோ எல்லாம் நடத்தணும்னா நான் அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். நான் சொல்ற ஏதாவது உனக்கு புரியுதா? உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க பாரு. இருந்தாலும் என்னுடைய அடுத்த பிளானுக்கு தேவையான ஸ்மர்ஃப் எசன்ஸ் இன்னமும் மீதி இருக்கு. அது சரி, இப்போதைக்கு என்னுடைய ரசிகர்களை பார்த்துட்டு வரேன். பாத்தியா, அவங்க எல்லாரும் என்ன வணங்குறாங்க. உண்மையை சொன்னோம்னா என்னுடைய சக்திக்கு முன்னாடி நீயும் என்ன வணங்கணும். இதுதான் கார்கமெல் தங்கி இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல். இவன் அவனோட ரூமுக்கு வந்து பாக்குறான். அங்க ஒரு கிஃப்ட் இருக்கு. இது அவனோட பூனைக்குன்னு எழுதி இருக்கு. என்ன பாக்குற நீ? ஒண்ணு என்ன விட ஃபேமஸ் இல்ல. ஓபன் பண்ண பார்த்தா அது எம்டியா தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கிரீன் கலர் லேசர் லைட் அடிக்குது. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் தான் வெக்ஸி, இவன் தான் ஹேக்கர்ஸ்.
இவங்க ரெண்டு பேரும் இந்த பூனையை ஏமாத்தி பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. சோ இப்பவும் அவங்களோட பிளான கரெக்டா செஞ்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாப்பான்னு வெக்ஸி கேக்குறா. ஆனா கார்கமெல் அவனுக்கு சந்தோஷமே இல்லைன்னு சொல்றான். ஏன்னா கார்கமெல் இவங்க ரெண்டு பேரையும் ப்ளூ ஸ்மோர்ஸா வருவாங்கன்னு நினைச்சுதான் உருவாக்குனா. அவங்க உடம்புல இருந்து எசன்ஸை எடுத்து பெரிய மெஜிஷியன் ஆகலாம்னு நினைச்சான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் நாட்டிஸா தான் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேராலையும் இவனுக்கு பெருசா எந்த யூஸும் இல்லாதனால இவங்க மேல இவனுக்கு அக்கறையும் இல்ல, அன்பும் இல்ல. இவங்க ரெண்டு பேரையும் அவன் உருவாக்குன ஃபெயிலியர்ஸ் தான் சொல்றான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கார்கமெல இவங்களோட அப்பாவாதான் நினைக்கிறாங்க. அவனோட ஆசையை நிறைவேற்றி எப்படியாவது அவங்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்மர்ஃப் வில்லேஜ்ல காட்டுறாங்க. இன்னைக்கு ஸ்மர்ஃபட்டோட பர்த்டேங்கிறதுனால அவளுக்கு தெரியாம அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹே, இந்த கேக்ல யாரோ கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. நான் சாப்பிடலமா? ஏன் எல்லாரும் என்ன பாக்குறீங்க? அந்த காடை கூட இப்படி ஸ்மர்ஃபட் அங்க வரா. அவளுக்கு இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சர்ப்ரைஸா இருக்கணும்ங்கறதுனால எல்லாத்தையும் தெரியாம மறைச்சு வைக்கிறாங்க. ஸ்மர்ஃபட் வேனிட்டி கிட்ட தண்ணியில உன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை ரசிச்சு பார்க்கலாம் வரியான்னு கேக்குறா. ஆனா வேனிட்டி என் முகத்தை பார்க்க எனக்கே போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறா. பார்ட்டி பிளானர் ஸ்மர்ஃப் கிட்ட இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி இருக்கான்னு விசாரிக்கிறா. அவனும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இதனால ஸ்மர்ஃபட் என்னோட பர்த்டே யாருக்குமே ஞாபகம் இல்லையேன்னு நினைச்சு கஷ்டப்படுறா. மீதி அரேஞ்ச்மெண்ட்ஸையும் முடிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சு அவளை தனியா போக வச்சிடறாங்க. இந்த பக்கம் நியூயார்க்ல காட்டுறாங்க. பேட்ரிக் கிரேஸோட பையனான ப்ளூவுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. இவனுக்கு இப்ப 4 வயசு ஆகுது. பேட்ரிக் சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கான். அமெரிக்காவில பரவலா பீனட்னா சிலருக்கு அலர்ஜி, அதாவது மல்லாட்டைய சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ஒத்துக்காது. சோ இங்க வந்திருக்கவங்களுக்காக பேட்ரிக் குளூட்டன் இல்லாத, மல்லாட்டை கலக்காத, கெமிக்கல்ஸ் கலக்காத, ஆர்கானிக்கா செய்யப்பட்ட ஒரு கேக் அரேஞ்ச் பண்ணிருக்கான். சோ பார்ட்டிக்கு வந்திருக்கிற யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்க கூடாதுன்னு அவங்க சாப்பிடுற பிளேட்ஸ் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சிருக்கான். இங்க ஒருத்தர் வராரு. இவரோட பேரு விக்டர். இவர் தான் பேட்ரிக் அப்பா. ப்ளூ தாத்தாவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா பேட்ரிக்கு இவரை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவரை உண்மையிலே பேட்ரிக்கோட அப்பா கிடையாது. பேட்ரிக் அம்மாவோட 2வது கணவர், அதாவது பேட்ரிக் ஸ்டெப் டாட். இருந்தாலும் விக்டருக்கு இவனை ரொம்பவே பிடிக்கும். இவனை பார்த்ததும் ரொம்ப ஆசையா கட்டி பிடிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவர் ஒரு உணவு பொருளுக்கான டிவி ஆட்ல நடிச்சவர்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க, அதுல நடிச்சது நானே தான். உங்களுக்காக நான் அதை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதை கொடுக்குறாரு. இதுல எதுவும் மல்லாட்டெல்லாம் கலந்து இல்லையே. சேச்சே, இதுல மல்லாட்டை கலக்கல. ஆனா இதை வறுக்க பயன்படுத்தினது மல்லாட்டை என்னதான். அவ்வளவுதான். அந்த பையனோட பேரண்ட்ஸும் மறந்து போயிடுறாங்க. அந்த பையனுக்கும் அலர்ஜி ஆயிடுது. சோ பேட்ரிக் நினைச்ச மாதிரி விக்டர் வந்தாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஆமா, அந்த பையனுக்கு என்னாச்சு? இன்னொரு பக்கம் கார்கமெல் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்மர்ஃப் எசன்ஸால உருவாக்கப்பட்டவங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட டைம்ல இவங்களுக்கு அதை கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலனா இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க. உங்க உடம்புல இருந்து எசன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் உங்களை உருவாக்குனதே. ஆனா இருக்கிற எசன்ஸையே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவன் சலிச்சுக்கிறான். உலகம் இப்ப ரொம்ப டிஜிட்டலா மாறிட்டதுனால அடுத்து இவன் என்ன செய்யணுங்கிற பிளான இந்த பூனை ஒரு டேப்லெட்ல தான் வச்சிருக்கு. முதல்ல நாட்டிஸை உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மர்ஃப் வில்லேஜ்க்கு ஒரு போர்ட்டலை உருவாக்கணும். அதுக்குள்ள போய் ஸ்மர்ஃபட்டை பிடிக்கணும். பாப்பாவல ப்ளூவா மாத்துறதுக்கு யூஸ் பண்ண அந்த மேஜிக் ஃபார்முலாவை பத்தி கேட்கணும். அதை வச்சு இந்த நாட்டிஸ் ரெண்டு பேரையும் ப்ளூவா மாத்தணும். இவன் எதிர்பார்த்த அந்த ஃபார்முலா கிடைச்சிட்டா இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரை இவனால உருவாக்க முடியும். அவங்க எல்லாரோட உடம்புல இருந்து நிறைய எசன்ஸை எடுத்து அந்த சக்தியின் மூலமா இந்த மொத்த உலகத்தையும் ஆள முடியும்னு நினைக்கிறான். எங்க உடம்புல இருந்து எசன்ஸ் எடுத்தா வலிக்குமா? இல்ல கண்டிப்பா வலிக்காது. அது ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். எனக்கு ஸ்மர்ஃப் வில்லேஜுக்கு போறதுக்கான போர்ட்டல் உருவாக்கணும்னா அதுக்கு நிறைய சக்தி தேவை. சோ இந்த பாரிஸ் டவரை யூஸ் பண்றதுக்காக தான் இவன் பிரான்ஸ்க்கே வந்திருக்கான். என்ன நடந்தாலும் நான் சாதிச்சே தீருவேன். என்னன்னு அந்த கிராமத்துக்கு காட்டத்தான் போறேன். கார்கமெல் எதிர்பார்த்தபடியே போர்ட்டல் உருவானாலும் இவனால அதுக்குள்ள போகவே முடியல. அது சின்னதா இருக்கு. அப்ப உங்களுக்கு பதிலா அதுக்குள்ள நான் போறேன்னு வெக்ஸி சொல்றா. ஹேக்கர்ஸும் நான் போறேன்னு சொல்றான். இங்கி பிங்கி பாக்கில ஹேக்கர்ஸ் ஜெயிச்சாலும் வெக்ஸி அவனை தண்ணியில தள்ளி விட்டுட்டு இவன் வந்துடுறா. வெக்ஸி, நீ போற இடம் ரொம்பவே பயங்கரமானது. அங்க எப்பவுமே அமைதியா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. கேட்கவே ரொம்ப கன்றாவியா இருக்குல்ல? அந்த இடம் தான் ஸ்மர்ஃபட்டை மாத்திருச்சு. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாப்பா, ஒரு கெட்ட பொண்ணு எப்படி நல்லவளா மாறலாம்? அது ரொம்ப தப்பான விஷயமாச்சே. ஆனா அவளுக்கு அந்த சீக்ரெட் மேஜிக் ஃபார்முலா தெரியும். நீ போய் அவளை புடிச்சுக்கிட்டு வா. இந்த பக்கம் ஸ்மர்ஃப் வில்லேஜ்ல காட்டுறாங்க. ஸ்மர்ஃபட் அவ பர்த்டேவை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. திடீர்னு அங்க வெக்ஸி வந்ததும் பார்த்து பயந்துடுறா. கார்கமெல் தான் என்ன உருவாக்குனா, நான் கஷ்டப்பட்டு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் இவ சொல்றா. அப்படின்னா நீ என்ன மாதிரி தானே இவ கிட்ட போறா. வெக்ஸி அவளை பிடிச்சிடுறா. சத்தம் கேட்டு மத்தவங்க அங்க வர்றதுக்குள்ளேயே வெக்ஸி ஸ்மர்ஃபட்டை பிடிச்சிட்டு வரா. இது கார்கமெலோட வேலை தான் பிரெய்னி கரெக்டா சொல்றான்.
அடுத்த ஷாட் ஹோட்டல்ல காட்டுறாங்க. நீ உன்னோட டைம் வேஸ்ட் பண்ற. முன்னாடி கிளம்சியை நீ பிடிச்சப்ப பாப்பாவும் மத்த ஸ்மர்ஃப்ஸும் அவனை காப்பாத்த வந்தாங்க. அதே மாதிரியே இப்ப என்ன காப்பாத்தும் அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றா. கிளம்சி ஒரு உண்மையான ப்ளூ ஸ்மர்ஃப். ஆனா நீ அப்படி கிடையாது. நான் தான் உன்னை உருவாக்குனேன். உன்னை காப்பாத்த அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றான். நீ ஒண்ணு என்னோட அப்பா கிடையாது, என்ன போக விடுன்னு சொல்றா. உன்னை உண்மையான ப்ளூ ஸ்மர்ஃபா மாத்துறதுக்காக பாப்பா யூஸ் பண்ண அந்த மேஜிக் ஃபார்முலாவை நீ என்கிட்ட சொல்லிட்டா. உன்னையும் இங்க இருந்து போக வச்சிருவோம். உன்னோட கிராமத்தையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன். அந்த ஃபார்முலாவை வச்சு இவங்களை நான் ப்ளூவா மாத்துவேன். அவங்க உடம்புல இருந்து எசன்ஸ் எடுத்துப்பேன். சோ எல்லாருக்குமே தேவையானது கிடைச்சிரும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்றான். நீ சொல்றதை நான் நம்பவே மாட்டேன். உனக்கு எந்த ஃபார்முலாவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. அப்பன்னா வேற வழியே இல்ல. நாட்டிஸ் அட்டாக் பண்ணுங்க. பார்த்தா நாட்டிஸ் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூனை கூடயே சண்டை போடுறாங்க. ஐயோ கடவுளே, என்ன ஒரு மோசமான கண்டுபிடிப்பு. ச்சே, நான் உருவாக்குனதெல்லாம் இவ்வளவு கேவலமாவா இருக்கும். இந்த பக்கம் ஸ்மர்ஃப் வில்லேஜ்ல காட்டுறாங்க. போன தடவை ப்ளூ மூன் வந்தபோது அந்த போர்ட்டல்ல இருந்து தண்ணியை பயன்படுத்தி பாப்பா ஸ்மர்ஃப் போர்டேஷன் கிறிஸ்டல்ஸ்னு சிலதை உருவாக்கி இருக்காரு. அதாவது இந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி போர்ட்டல் இல்லாமலே நம்ம உலகத்துக்கு வர முடியும். அப்படின்னா நானும் உதவிக்கு வரேன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்கிட்ட 9 கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கு. ஸ்மர்ஃபட்டை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக 1, நான் இங்க இருந்து போறதுக்கும் திரும்ப வர்றதுக்கும் 2, மீதி இருக்கிற 6 வச்சு 3 பேரை தான் என்னால கூட்டிட்டு போக முடியும்னு சொல்றாரு. கிளம்சி எதையோ பேச போய் வழக்கம் போல அங்க இருந்து பொருட்களை தட்டி விட்டார். எனக்கு தைரியமான ஒருத்தர், புத்திசாலியான ஒருத்தர், பலமான ஒருத்தர் தேவை. சோ நான் செலக்ட் பண்ணிருக்கிறது கட்ஸி, பிரெய்னி, அப்புறம் ஹெஃப்டி. நான் தயார். சோ ஹெஃப்டி கிறிஸ்டல் எடுக்க போகும்போது கிளம்சி மறுபடியும் சொதப்பிடுறா. எதேச்சா எல்லா கிறிஸ்டலுமே அவன் வாய்க்குள்ள போயிடுது. அவன் அது எல்லாத்தையும் முழுங்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க முயற்சி பண்ணும்போது எதேச்சா ஒண்ணு கிரௌச்சியோட வாயில போயிடுது. இன்னும் 2 கிளம்சி வேனிட்டி வாய்க்குள்ள போயிடுது. சோ உடனே கிறிஸ்டல் சாப்பிட்டா அத்தனை பேருமே மறைஞ்சிடறாங்க. சரின்னு பாப்பாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க. இந்த பக்கம் பேட்ரிக் வீட்ல காட்டுறாங்க. நல்ல வேலையா அந்த பீனட் உணவு பொருளை சாப்பிட்ட பையனுக்கு எதுவும் ஆகலன்னு போன் வருது. அதுக்கப்புறம் தான் பேட்ரிக் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். ஆனா இவர் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. சாதாரண ஒரு அலர்ஜிக்கு போய் அவங்க அப்படி பயப்படுறாங்களேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி தான் சின்ன வயசுல ஒரு கிரீடத்தை போட்டுக்கிட்டே சுத்துவன்னு இவனை பத்தி பேசுறாரு. இவன் இல்ல நான் அப்படிலாம் செஞ்சதே இல்ல, எனக்கு அந்த கிரீடம் பிடிக்காதுன்னு சொல்றான். சோ விக்டர் இங்க வந்தது, ப்ளூ கூட பழகுறது, இது எதுவுமே பேட்ரிக்கு சுத்தமா பிடிக்கல. இவர் எப்ப முத என்னோட வாழ்க்கையில வந்தாரோ நான் ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்த பச்சைக்கிளியை பறக்க வச்சுட்டாரு. என் அப்பா ஞாபகமா என்கிட்ட இருந்தது அந்த பறவை மட்டும்தான். இப்படி சில விஷயங்களை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதையுமே பார்க்க முடியல. இங்க ஒரே இருட்டா இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த இடத்துல. ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் பேட்ரிக் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விக்டர் தாத்தா அவங்கள பார்த்தது ஒரு கலவரமே பண்ணிடுறாரு. அவர் ஸ்மர்ஃப்ஸ் அடிக்க போகும்போது பேட்ரிக் தடுத்து அவங்களாம் ஆபத்தானவங்க இல்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்மர்ஃப்ஸ் பத்தி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றான். பேட்ரிக், கிரேஸ், பாப்பா, ஸ்மர்ஃப்ஸ்னு எல்லாருமே ஒருத்தர் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேட்ரிக் பையன் ப்ளூவை பார்த்ததும் அவன் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ப்ளூவுக்கும் இவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ப்ளூவுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அது விக்டருக்கும் பிடிக்கும்னு சொல்லி தாத்தாவும் அமைதியாகிறாரு. வேனிட்டியை இவங்க பார்த்தது இல்லங்கிறதுனால பாப்பா அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் என்ன விஷயம் விசாரிக்கும் போது கார்கமெல் ஸ்மர்ஃப் வில்லேஜுக்கு வந்து ஸ்மர்ஃபட்டை கடத்திட்டு போயிட்டாங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸ்மர்ஃபட் அவ பர்த்டேவை நாங்க மறந்துட்டோம்னு நினைச்சிட்டா, அவனும் கவலையில இருக்கான்னு சொல்றாரு. இந்த உலகத்துல கார்கமெல் இப்போ ஒரு ஸ்டாரா மாறிட்டான். அவனை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இப்ப அவன் பிரான்ஸ்ல ஒரு மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கான்னு பேட்ரிக் சொல்றான். சரி நம்ம உடனே கிளம்பலான்னு கிரேஸ் சொல்றாங்க. விக்டர் தாத்தா நானும் கூட வரேன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் நினைச்ச உடனே கிளம்பிட முடியாதுன்னு பேட்ரிக் தடுக்க பாக்குறான். சரி அப்பனா யாருக்கெல்லாம் பிரான்ஸுக்கு போக ஆசைன்னு கேட்க எல்லாருமே கை தூக்கிடுறாங்க. பேட்ரிக் ஸ்மர்ஃபட்டுக்காக நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. சரி நீ இவனை ஒத்துக்கிறான். சோ எல்லாரும் கிளம்பி பிரான்ஸுக்கு போறாங்க. பேட்ரிக் மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துக்கு போய் ஸ்மர்ஃபட் அங்க இருக்காளான்னு பார்க்கணும். கிரேஸ் கார்கமெல் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் பார்க்கணும். தாத்தா இவங்க 2 பேரும் திரும்பி வர்ற வரைக்கும் ப்ளூவை பத்திரமா பார்த்துக்கிட்டு இந்த ஹோட்டல் ரூம்ல தங்கணும். இதுதான் இவங்களோட பிளான். பேட்ரிக், கிரேஸ் இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் பிரெஞ்சு தெரியும். இந்த பக்கம் கார்கமெல் ஸ்மர்ஃபட்டை கட்டி போட்டு அவளை ஹிப்னடைஸ் பண்ணியாவது ஃபார்முலா வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இந்த பாட்டு கன்றாவியா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்குள்ள ஷோக்கு டைம் ஆயிடவே இவன் கிளம்புறான். இவனுடைய எசன்ஸ் தீந்து போயிடுச்சுன்னு பூனை சொல்லுது. எசன்ஸ் தீந்து போயிட்டா என்ன, அதான் ஸ்மர்ஃபட் இருக்காளின்னு சொல்லி மறுபடியும் அவனோட முடியல கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறான். என்ன தேடி பாப்பா வந்ததும் நீ தொலைஞ்சுன்னு திட்டுறா. உன்னை தேடி பாப்பா கண்டிப்பா வரமாட்டான். ஏன்னா உன்னுடைய உண்மையான பாப்பா நான் தான். எனக்கு தேவையான ஃபார்முலாவை சொல்லிட்டானா, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நீ எப்பவும் போல சந்தோஷமா என் கூடவே இருக்கலாம்னு சொல்றான். ஸ்மர்ஃபட்டோட கட்ட அவிந்தரவே அவ தப்பிச்சு போக பாக்குறான். இவன் மறுபடியும் அவளை
தப்பிச்சிடறான். கட் பண்ண அந்த முடியில இருந்து எசன்ஸ் எடுக்கிறதுக்காக இவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ரூமுக்கு போறான். இன்னொரு பக்கம் கிரேஸ் கார்கமெல் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து அவன் எந்த ரூம்ல தங்கி இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா ரிசப்ஷன்ல இது ஹோட்டல் பாலிசி நாங்க சொல்லக்கூடாதுன்னு மறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பேட்ரிக் பிளான் பண்ணபடியே ஸ்மர்ஃப்ஸை கூட்டிக்கிட்டு அந்த மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். ஷோ ஸ்டார்ட் ஆயிடுது. கார்கமெலும் வந்துடுறான். அவன் செஞ்ச மேஜிக்க பார்த்ததும் பாப்பா கார்கமெல் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மறுபடியும் கிரேஸ காட்டுறாங்க. இந்த தடவை வேற ஒரு மேக்கப்ல வந்திருக்காங்க. நான் தான் கார்கமெலோட மேனேஜர். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல்ல அவர் ரூம் எடுத்து தங்கி இருக்காரு அப்படி இப்படின்னு பேச ரிசப்ஷன்ல இருக்கிறவர் இல்ல மேடம் அவர் எங்களோட பெஸ்ட் ரூம்ல தான் தங்கி இருக்காருன்னு சொல்லி அவன் எந்த ரூம்ல தங்கி இருக்கான்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பேட்ரிக் ஸ்டேஜுக்குள்ள போக பாக்குறான். அங்க ஒருத்தர் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அவருக்கு தெரியாமலே ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள வந்து ஸ்மர்ஃபட்டை தேடலாம்னு முயற்சி பண்ணா இந்த பூனையை பாத்துறாங்க. சோ அது கிட்ட மாட்டக்கூடாதுன்னு வேற பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் கிரேஸ் லிஃப்ட்ல போக ட்ரை பண்றாங்க. ஆனா லிஃப்ட் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு கீ கார்டு வேணும். அது இவங்க கிட்ட இல்ல. அந்த கீ கார்டை எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. சரின்னு வெளியே வரும்போது எம்ப்ளாயிஸ் ரூமை பாத்துறாங்க. ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் பூனை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கயிறை பிடிச்சு மேல போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட ஸ்மெல்ல பூனை மோப்பம் பிடிச்சிருது. அதை பத்தி கார்கமெல் கிட்ட சொல்றதுக்காக ஸ்டேஜுக்கு வந்துருது. நீ எதுக்காக ஸ்டேஜுக்கு வந்தேன்னு சொல்லி இவன் அதை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். பார்த்தா இந்த பக்கம் பேட்ரிக் பின்னாடியே தாத்தா ப்ளூவை கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு பேட்ரிக் பதறான். உனக்கு உதவி தேவைப்படும் தான் வந்தேன். நம்ம எல்லாம் வீரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆடியன்ஸ்ல ஒருத்தன் பூனையை பெருசா மாத்துங்கன்னு சொல்ல இவனும் அதே மாதிரியே செய்றான். பெருசானதுக்கு அப்புறமும் பூனை தொடர்ந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. ஸ்மர்ஃப்ஸ் எல்லாம் கார்கமெலோட ட்ரெஸ்ஸிங் ரூமை பாத்துறாங்க. ரூமுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் அவளை மாதிரியே நம்மளும் ப்ளூவா மாறணும்னா எப்படியாவது அவளை பேச வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே நாட்டியா தான் இருந்தாங்கிறதுனால நம்மள மாதிரியே அவளையும் குறும்புத்தனம் செய்ய வைக்கணும். அப்படி செஞ்சா அவளும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன்னு புரிஞ்சுப்பா. அப்பா கேட்கற விஷயத்தையும் சொல்லுவா. இப்படி வெக்ஸி பேசிட்டு இருக்க கேப்ல ஸ்மர்ஃபட் அங்க இருந்து தப்பிச்சிடறா. ஸ்மர்ஃபட் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்ச அடுத்த நிமிஷம் இவங்க 4 பேரும் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ஷோல கார்கமெல் எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். தாத்தா முன்னாடி வந்து ஸ்மர்ஃபட் என்கிட்ட கொடுத்துருன்னு கேக்குறாரு. கார்கமெல் தாத்தாவை ஒரு வாத்தா மாத்திடுறான். இங்கே வந்திருப்ப இனிமே யாருக்கும் என்ன எதிர்க்கணுங்கிற தைரியமே வர. என் பையன்கிட்டே உன் வேலையை காட்டு. இந்த பக்கம் பாப்பா ஸ்மர்ஃபட்டோட முடிய வச்சு அவன் இங்கதான் இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. வேனிட்டி எப்பவும் போல அவனையே அவன் ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். வந்த வேலையை விட்டுட்டு நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு மத்தவங்க சொல்றாங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணும்போது கிரௌச்சி எதேச்சியா அங்க இருந்து சீக்கிரம் டோரையும் ஓபன் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் வழக்கம் போல கிளம்சி கார்கமெல டேப்லெட்ல பாத்துட்டு பயந்துடுறான். இது பார்க்க ஏதோ ஒரு மாய கண்ணாடி மாதிரி இருக்கு. இது என்னவா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. கார்கமெல் உள்ள வந்துடுறான். கார்கமெலோட சத்தம் கேட்டதுனால இவங்க அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு அந்த சீக்கிரம் டோருக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. கார்கமெல் ரூம்ல இருந்த நாட்டிஸையும் ஸ்மர்ஃபட்டையும் தேடுற பேர்ல அந்த கதவை திறந்து மூடும்போது ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் எதேச்சியா அந்த ரூமுக்குள்ளேயே விழுந்துறாங்க. அந்த பேட்ரிக் என்ன தேடி வந்திருக்கான்னா கண்டிப்பா பாப்பாவும் ஸ்மர்ஃபட்டை தேடி வந்திருக்கணும். நம்ம உடனடியா ஹோட்டலுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு பூனையை கூட்டிட்டு கிளம்புறான். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ரொம்ப பெருசா ஒரு ஸ்மர்ஃப் லெட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கான். எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் அடைச்சு வச்சு அவங்க உடம்புல இருந்து எசன்ஸ் எடுக்கிறதுக்காக தனித்தனியா நிறைய கூண்டுகளும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். சோ ஸ்மர்ஃபட் மட்டும் அவன் எதிர்பார்க்கிற அந்த ஃபார்முலாவை சொல்லிட்டா கார்கமெல் ஸ்மர்ஃப் இனத்தை சேர்ந்த எல்லாரையுமே பிடிச்சிருவான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டேப்லெட்ல அவன் போட்டு வச்சிருந்த பிளானையும் பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்மர்ஃபட்டை காட்டுறாங்க. அவன் நாட்டிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. தொடர்ந்து அவளை துரத்திக்கிட்டே ஓடுறதுக்கு பதிலா நம்மளோட பிளானை யூஸ் பண்ணலாம்னு வெக்ஸி சொல்றா. விக்டர் நீங்க எங்க வந்தாலும் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? என்ன சொல்ற இதெல்லாம் என்னால நடந்தது? என் கண்ணை பார்த்து சொல்லு. ஸ்மர்ஃபட் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாலும் அவளால டிராபிக் தாண்டி போகவே முடியல. ரொம்ப பயப்படுறா. ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுக்கிறா. இன்னொரு பக்கம் ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் பாதாள சாக்கடை வழியா வெளியே வந்துடுறாங்க. பேட்ரிக் அவங்கள பாத்துறான். டேப்லெட் மூலமா கார்கமெலோட பிளானை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான். கார்கமெல் தாத்தாவை வாத்தா மாத்திட்டான்னு சொல்றான். நாட்டிஸ் 2 பேரும் ஸ்மர்ஃபட் மறைஞ்சிருக்கிறத பார்த்தாலும் அவனை நேரடியா பிடிக்காம ஹேக்கர்ஸ பக்கத்துல இருக்கிற ஒரு கேண்டி ஷாப்ல போய் வேணும்னே பிரச்சனை பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறா. வெக்ஸி ஸ்மர்ஃபட் கிட்ட பேசியே பிரைன் வாஷ் பண்ண பாக்குறா. உன்னை தேடி உன் பாப்பா கண்டிப்பா வரமாட்டாரு. ஏன்னா நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் தான். நான் உன்னை கடத்திட்டு வரல, உன்னை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. பிரச்சனைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவன் ஹேக்கர். ஹேக்கர்ஸ் எல்லாரும் அடிக்கிறத பார்த்ததும் ஸ்மர்ஃபட் பயப்படுறா. வா அவனை போய் காப்பாத்தலான்னு வெக்ஸி கூப்பிடுறா. ஸ்மர்ஃபட் மனசு கேட்காம தெரிஞ்சே வெக்ஸி கூட வரா. காப்பாத்துங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களே. அங்க வச்சிருந்த ஃபுட் டிரைவை யூஸ் பண்ணி அந்த கடையில இருந்து 3 பேரும் தப்பிச்சிடுறாங்க.
அந்த இடத்துக்கு பக்கத்துலயே தான் கார்கமெலும் வண்டியில போயிட்டு இருக்கான். ஸ்மர்ஃபட் கிட்ட இருந்து அந்த ஃபார்முலாவை வாங்க முடியலன்னு புலம்பிட்டு இருக்கான். உன் மடையில தான் சின்னதா ஒரு மூளை இருக்கேன், ஏதாவது யோசிச்சு ஒரு ஐடியா கூட. ஓ பர்த்டேவா, அதுக்கு என்ன கேக் வாங்கி தரணுமா? சோ இந்த பூனை கொடுத்த ஐடியாவை வச்சு அவளுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட வாங்கி கொடுத்து அவகிட்ட அன்பா இருக்கிற மாதிரி அக்கறையா பேசி நடிச்சா அவ அந்த ஃபார்முலாவை சொல்லிடுவான்னு நினைக்கிறான். பூனை அந்த ஐடியாவை கொடுத்திருந்தாலும் நல்ல வேளை எனக்கு இந்த ஐடியா வந்ததுன்னு அவனே பாராட்டிக்கிறான். அதே நேரம் பக்கத்துல போயிட்டு இருந்த இவங்க 3 பேரையும் பூனை பாத்துருது. அந்த விஷயத்த பூனை இவங்க கிட்ட சொல்லும் போது இவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். டிஸ்டர்ப் பண்ணாதான் என்ன கொஞ்சம் யோசிக்க விடுன்னு சொல்லி அந்த பூனையை தூக்கி வெளியே போட்டுறான். இந்த பக்கம் பேட்ரிக் ஸ்மர்ஃப்ஸை கூட்டிட்டு ஹோட்டல் ரூம்க்கே திரும்பி வந்துடுறான். கிரேஸ் போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்க சொதப்பிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய மாடல் மாதிரி நடிச்சு அந்த ஹோட்டலோட ஒரு வெயிட்டர் ட்ரெஸ்ஸையும் லிப்ட்ல போக தேவையான செக்யூரிட்டி கார்டையும் கொண்டு வந்துட்டு சொல்றாங்க. உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு பேட்ரிக் ஆச்சரியப்படுறா. எங்களுக்கெல்லாம் வேற ட்ரெஸ் இல்லையான்னு வேனிட்டி கேக்குறா. அப்பதான் தாத்தா ஜன்னல் வழியா உள்ள வராரு. வாத்தெல்லாம் ஹோட்டலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு சொன்னதுனால இவர் இப்படி பறந்து வராரு. தாத்தாவை இப்படி மாறிட்டாருன்னு கிரேஸ் கவலைப்படுறாங்க. இது சாதாரண உருமாறு மந்திரம் தான், கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே சரியாயிடும்னு பாப்பா சொல்றாரு. பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஒருவேளை நான் முட்டை போட்டுட்டா மட்டும் அதை வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு இதை நினைச்சு கவலையா இல்லையான்னு கிரேஸ் கேக்குறாங்க. பொதுவா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வாத்துங்க கவலைப்படாதுன்னு இவர் சொல்றாரு. நீங்க ரொம்ப ஸ்மர்ஃபியா பேசுறீங்கன்னு பாப்பாவும் பாராட்டுறாரு. சோ விக்டரும் சந்தோஷப்படுறாரு. பேட்ரிக்கு ஏதோ ஒரு அலர்ஜியா இருக்கு, அதனால கோல்டு வந்திருக்கு. எனக்கும் கோல்டு வந்திருக்கணும். ஹெஃப்டி சாப்பிட வேண்டிய கிறிஸ்டலை எதாச்சியா நான் சாப்பிட வேண்டியதா போச்சு. கண்ணை திறந்து பார்த்தா இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். இங்க வந்ததும் ஒருத்தர் என்ன அடிக்க பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாதாள சாக்கடைக்கு போனாங்க, ஒரே நாத்தம் அடிச்சுது. ஏதா இப்பெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு கிரௌச்சி பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் வேனிட்டி இவங்கிட்ட கண்ணாடியா காட்டுறான். என்னன்னா இவ்வளவு கேவலமாவா இருக்கான்னு கிரௌச்சி ஃபீல் பண்றா. இது எல்லாத்தையும் விட நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை ஸ்மர்ஃபட் கார்கமெல் கிட்ட அந்த ஃபார்முலாவை சொல்லாம இருக்கணும்ங்கறதா. இல்ல ஸ்மர்ஃபட் கண்டிப்பா அதை சொல்ல மாட்டான், கண்டிப்பா சொல்ல மாட்டான். இந்த பக்கம் ஸ்மர்ஃபட் வெக்ஸி ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. உன் கிராமத்துல இதே மாதிரி பறந்து விளையாடியான்னு கேட்க எனக்கு சிஸ்டர்ஸ் யாரும் இல்லன்னு ஸ்மர்ஃபட் சொல்றா. கவலை விட அதான் இப்ப நான் இருக்கேன்னு வெக்ஸி சொல்றா. இந்த பக்கம் பேட்ரிக் கிரேஸ் கிட்ட அவங்க அப்பா பத்தி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். நான் அவரை இங்க வர சொல்லி கூப்பிடவே இல்லை, அவர் வந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுது. பேட்ரிக் அவர் உங்க மேல அக்கறையா தான் இருக்காரு. சொல்ல போனா எல்லா அப்பாவும் இவ்வளவு அக்கறையா இருக்க மாட்டாங்க. கிரேஸ் அவர் என் அப்பாவே கிடையாது. பேட்ரிக் உண்மையிலேயே நீங்க அப்படி நினைக்கிறதா உங்க பிரச்சனை. பேட்ரிக் அந்த வெயிட்டரோட யூனிஃபார்ம் போட்டுக்கிறான். ஸ்மர்ஃப்ஸை கூட்டிக்கிட்டு கார்கமெல் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு கிளம்புறான். தாத்தா நானும் கூட வரேன்னு சொல்றாரு. கண்டிப்பா வரக்கூடாதுன்னு பேட்ரிக் மறுத்துறான். இந்த தடவை நம்ம ஸ்மர்ஃபட்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம்னு கிரௌச்சி ரொம்ப நம்பிக்கையா பேசுறான். ஹே நீயா இப்படி பேசுறேன்னு பாப்பா ஆச்சரியப்படுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேனிட்டி கண்ணாடியை காமிச்சதுனாலதான் கிரௌச்சிக்கு அவன் எப்பவும் கவலையா இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. சோ இனிமே நான் அப்படி இருக்க போறது இல்ல, எப்பவுமே ஹாப்பியா இருக்க போறேன். நான் கிரௌச்சியா இருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. இனிமே என்னுடைய பேரு பாசிட்டிவ் ஸ்மர்ஃப்னு சொல்றான். சோ எல்லாரும் ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பூனா ஹோட்டலுக்கு திரும்பி வந்துருவே அத கார்கமெலோட ரூமுக்கு தூக்கிட்டு போறாங்க. பேட்ரிக் கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஹோட்டலுக்கு கால் பண்ணி கார்கமெல் குரல்லயே மிமிக்ரி பண்ணி கார்கமெலுக்கு சில ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்றான். இந்த பக்கம் ஹோட்டல் ரூம்ல தாத்தாவுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்பதான் எதேச்சா லிஃப்ட்ல போறதுக்கான அந்த கீ கார்டை பாக்குறாரு. சோ பேட்ரிக் அது கண்டிப்பா தேவைப்படுங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு பறந்து போறாரு. இந்த பக்கம் பேட்ரிக் வெயிட்டர் காஸ்டியூம்ல இருக்கிறதுனால கிச்சனுக்குள்ள ஈஸியா வந்துடுறான். கார்கமெலுக்காக ஆர்டர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறான். ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, அங்க உள்ள போனது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பேட்ரிக் நிறுத்து, இனிமே பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, பாக்குற எல்லாமே ஸ்மர்ஃபட்டூனிட்டிஸ் தான். கிரௌச்சி ஏடா இப்படி மாறிட்ட, என் பேரு பாசிட்டிவ். இவன் அந்த ஃபுட் ஐட்டம்ஸோட லிஃப்ட்டுக்குள்ள வந்து கீ கார்டையே வச்சு அக்சஸ் பண்றான். தாத்தாவும் அங்க வந்துடுறாரு. அவரோட குரல் கேட்டது நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. இவரு நீ செக்யூரிட்டி கார்டை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு. அதுதான் என்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா இவர் எடுத்துட்டு வந்தது இவங்க தங்கி இருந்த ஹோட்டல் ரூமோட கீ. சரி பரவாயில்ல, இதையும் வச்சுக்கொண்டு திரும்ப வர யூஸ் ஆகும்னு சொல்றாரு. இவன் இப்படி பேசிட்டு இருக்கிற கேப்ல லிஃப்ட் மூடிடுது. இவன் லிஃப்ட தடுக்க போற கேப்ல வேற ஒரு ஷெஃப் வந்து வாத்து நினைச்சு தாத்தாவையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு. அந்த பக்கமா போன வேற ஒரு வெயிட்டர் அந்த டேபிள்ல இருக்கிற பேரை பார்த்ததோ அவரே அந்த டேபிள கார்கமெல் ரூமுக்கு கொண்டு போறாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கார்கமெல் ரூம் சர்வீஸ். இப்ப என்ன பண்றது? ஸ்மர்ஃபட் இங்க தான் இருப்பான்னு தோணுது. இருங்க. நான் ஒரு பயங்கரமான பேய் தெரியுமா? ஏய் கிளம்சி, நீ என்ன வேலை பார்த்திருக்க பத்தியா? இந்நேரம் நம்ம எல்லாரும் செத்து
ஓ, இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த பக்கம் பேட்ரிக் அந்த ஷெஃபியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாக்குறான். சமைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த வார்த்தைங்களுக்கு நடுவிலே தாத்தாவை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஒரு வழியா அவரை கண்டுபிடிச்சது வாங்க போலான்னு கூப்பிடுறான். இவர் என் சொந்தக்காரங்களை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. பேட்ரிக்கு மறுபடியும் தும்மல் வந்துருது. என்ன இது, நான் இப்படி இவ்வளவு அசிங்கமாயிட்டேன். இவங்க எல்லாரும் சமாளிச்சு மேல வராங்க. மறுபடியும் பூனையை பார்த்ததும் பயந்துடுறாங்க. அதே நேரத்திலேயே ஸ்மர்ஃபட்டும் நாட்டிஸும் கூட ஹோட்டல் ரூமுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வெக்ஸியும் ஸ்மர்ஃபட்டும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே இன்னொருத்தர் மேல அன்பு உருவாகுது. இவங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க, அவங்க ஸ்மர்ஃபட்டை நேரம் ஏதாவது செஞ்சிருக்க போறாங்கன்னு பயந்துகிட்டே வந்து பாக்குறாங்க. ஆனா ஸ்மர்ஃபட் நாட்டிஸ் கூட சந்தோஷமா சிரிச்சு விளையாடுறத பார்த்ததும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஸ்மர்ஃபட்டுக்கு நாட்டிஸ பிடிச்சிருக்கு. ஸ்மர்ஃபட் இங்க சந்தோஷமா தான் இருக்கா. மத்த ஸ்மர்ஃபை நினைச்சு அவ கஷ்டப்படவே இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதே நேரம் வெக்ஸியும் பாப்பா உன்னை தேடி வரலையேன்னு கஷ்டப்படாத, நம்ம ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு சொல்றா. ஸ்மர்ஃபட் நம்ம அவளை தேடி வரலன்னு நினைச்சிட்டு இருக்கா. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை மாத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இதை தடுத்தாங்கன்னு முடிவு பண்றாங்க. இவங்க அந்த ரூமுக்கு உள்ள போகலான்னு முயற்சி பண்ணும்போது கார்கமெல் வந்துடுறான். அதனால மறுபடியும் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாங்க. கார்கமெல் தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட காமிச்சு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். இவன் உங்களுக்கு என்னுடைய பர்த்டே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுறா. கண்டிப்பா ஞாபகம் இருக்கு, ஏன்னா நான் தானே உன்னோட அப்பா. நீ நினைக்கிற மாதிரி அந்த ப்ளூ ஸ்மர்ஃப் ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாது. ஒருவேளை அவர் தான் உன்னோட அப்பானா இந்நேரம் உன்னை காப்பாத்த வந்திருக்கணும்ல. அப்படி இப்படின்னு கண்டதையும் பேசி ஸ்மர்ஃபட்டை பயங்கரமா குழப்பிடுறான். ஹேக்கர்ஸ் அவசரப்பட்டு அவனே அந்த கிஃப்ட ஓபன் பண்ணிடுறான். அதுக்குள்ள ஒரு கார்கமெல் பொம்மை இருக்கு, அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். கூடவே ஒரு சின்ன டிராகன் வேண்டும் இருக்கு. ஆரம்பத்துல ஸ்மர்ஃபட் அதை எடுக்க தயங்குறா. பாப்பா எடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஸ்மர்ஃபட் அதை எடுத்துறா. கார்கமெல் அதுல ஸ்மர்ஃப் எசன்ஸையும் ஊத்துறான். ஸ்மர்ஃபட்டை கமான் அதை யூஸ் பண்ணி பாருன்னு சொல்றான். நான் இதை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணா என்ன ஆகும்? உண்மையிலே நீங்க தான் என்னுடைய அப்பானா எங்களுடைய அந்த லாலா சாங்க பாடி காட்டுங்கன்னு சொல்றா. ஸ்மர்ஃபட் அங்க இங்கன்னு எதேச்சு அந்த டிராகன் மேட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கா. அதுல இருந்து வர மேஜிக் பவர்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதனால ஸ்மர்ஃபட்டோட குணமும் கொஞ்சம் மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா கார்கமெல் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துக்கிறா. இதையெல்லாம் பார்த்து பாப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இவங்க கீழே விழ போற அதே நேரம் பேட்ரிக் தாத்தாவை கூட்டிட்டு வெளியில வந்துடுறான். ஸ்மர்ஃப்ஸை பார்த்ததும் தாத்தா பறந்து போய் அவங்கள காப்பாத்துறாரு. இவரு டிரெஸ் போடாம இருக்காரு. பேட்ரிக் வந்து ஸ்மர்ஃபட் எங்கன்னு கேக்குறான். நாங்க அவளை இழந்துட்டோம்னு பாப்பா சொல்றாரு. ஏன் இப்படி தொலை பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? என்ன ஸ்மர்ஃப்ஸ் இங்கதான் இருந்தாங்களா? இவ்வளவு நேரமா இது ஏன் என்கிட்ட சொல்லல? இந்த பூனை தரையிலே அடிச்சுக்குது. ஏன்னா இந்த பூனை இவ்வளவு நேரமா அதை சொல்லதான் முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. மத்த ஸ்மர்ஃப்ஸ் இவளை தேடி வந்த விஷயம் ஸ்மர்ஃபட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவகிட்ட இருந்து எப்படியாவது ஃபார்முலாவை வாங்கணும்னு முடிவு பண்றான். இந்த பக்கம் பேட்ரிக் தங்கி இருக்க ஹோட்டல் ரூம்ல காட்டுறாங்க. விக்டர் தாத்தா மட்டும் அங்க வரலன்னா நான் கண்டிப்பா லிஃப்ட்ல போயிருப்பேன், ஸ்மர்ஃபட்டையும் காப்பாத்திருப்பேன். இவர் வந்தாலே பிரச்சனை ஆயிடுது. அவர் என்னை விட்டு போனாலே போதும்னு தோணுதுன்னு சொல்றான். பேட்ரிக் அவர் உங்களோட அப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கிரேஸ் கேக்குறாங்க. அங்க தாத்தா வந்துடுறாரு. பரவாயில்ல விடு கிரேஸ், அவன் சொல்றது சரிதான். நான் அவனோட அப்பா கிடையாது. இவனுடைய உண்மையான அப்பா இவனை விட்டுட்டு போனதுல இருந்தே இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். என்னாலையும் இதெல்லாம் தாங்கிக்க முடியல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க என்ன என் மேல தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க? நீங்களா தான் என்னுடைய வாழ்க்கையில வந்தீங்க. என் அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க. நான் ஆசையா வளர்த்த பச்சைக்கிளியே உங்களுக்கு அலர்ஜியா இருக்குன்னு பறக்க விட்டுட்டீங்க. பேட்ரிக் உண்மையை சொல்லணும்னா பறவைன்னா உனக்கு தான் அலர்ஜி, எனக்கு இல்ல. என்ன அந்த பறவை வாங்கிட்டே இருக்கும் போதெல்லாம் உனக்கு தினமும் வீசிங் வரும், இரும்பிக்கிட்டே இருப்ப. அதனால அந்த பறவையை போக வச்சிடலான்னு நானும் உங்க அம்மாவும் சேர்ந்துதான் முடிவு எடுத்தோம். உன்னாலதான் உங்க அப்பா உன்னை விட்டு போனாருன்னு நீ ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில இருந்த. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்ப இந்த பறவை போறதுக்கும் நீ தான் காரணம்னு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ பறவைன்னா எனக்கு அலர்ஜி. நான் தான் அந்த பறவையை பறக்க விட்டுட்டேன்னு அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு பறவைனா அலர்ஜி எல்லாம் கிடையாது. நம்மளால இதை முகர்ந்து பாரு. பேட்ரிக் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உங்க அம்மாவை ரொம்ப நேசிச்சேன். அவளை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டேன். அவளுக்கு கொடுத்த அதே அன்பு அக்கறையும் தான் உனக்கும் கொடுத்தேன். நீ அவளோட பையங்கிறதுனால உன்னையும் நான் என் பையனா தான் பார்த்தேன். உனக்கு அப்பா இல்ல, உன் கண்ணுல ஒரு நம்பிக்கை இல்ல, உன் இதயத்துல ஒரு ஓட்டம் இருந்தது. இதையெல்லாம் சரி பண்ண என்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா நான் செஞ்ச வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. பரவாயில்ல, எனக்கு புரியுது. ஆனா ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் உனக்கு சொல்லுவேன். எப்பவுமே உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் காரணம். அதை மத்தவங்க மேல பழி போடாத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தப்பான விஷயங்களை உன் பையனுக்கு சொல்லி கொடுத்துறாத. பெத்தவங்களால மட்டும்தான் குழந்தை மேல அன்பா இருக்க முடியும்னு நினைச்சிடாத. உண்மையான அன்பை மத்தவங்களாலையும் கொடுக்க முடியும். நான் கிளம்புறேன். விக்டர் தாத்தா நில்லுங்க. பாய் பேட்ரிக் வின்ஸ்லோ.
இன்னொரு பக்கம் கார்கமெல் இந்த 3 பேரையும் பப்ளிக்கா வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஜெயண்ட் வீலும் இருக்கு. கார்கமெல் அவனோட மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி பொதுமக்களை இவனை வணங்க வைக்கிறான். முன்னாடி இவங்களை பார்த்ததுமே அடிக்க பார்த்த பொதுமக்கள் இப்ப இவங்களை பார்த்து மண்டிட்டு மரியாதை கொடுக்கறத பார்த்ததும் ஸ்மர்ஃபட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் கார்கமெல் தன்னுடைய பர்த்டே கிஃப்டா தான் செஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறா. இந்த மேஜிக் வேண்டை யூஸ் பண்றதுனால பொதுமக்களுக்கு பெருசா எந்த ஆபத்தும் வரலன்னு நினைச்சுக்கிறா. விக்ஸி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்மர்ஃப் எசன்ஸை குடிக்க கொடுங்கன்னு கேக்குறா. இவன் இப்ப வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு திட்டிடுறான். ஸ்மர்ஃபட், உன்னுடைய சீக்ரெட் ஃபார்முலா என்னுடைய மேஜிக், இது ரெண்டும் சேர்ந்தா இந்த உலகத்துல நம்மளால செய்ய முடியாத விஷயமே இருக்காது. விக்ஸியும் கூட சேர்ந்து பிரைன் வாஷ் பண்ற மாதிரி பேசுறா. ஸ்மர்ஃபட்டும் குஷி ஆயிடுறா. அவளுடைய மேஜிக்கையும் யூஸ் பண்றா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி ரைடு நான் எப்பயும் பார்த்ததே இல்ல. இந்த பக்கம் பாப்பாவை காட்டுறாங்க. ஸ்மர்ஃபட்டை நினைச்சு வருத்தத்துல இருக்காரு. பேட்ரிக்கும் தாத்தா பேசிட்டு போன விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். பேட்ரிக், முதல் தடவையா நான் ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன். எனக்கு உங்களுடைய அட்வைஸ் வேணும். ஒரு அப்பாவா பதில் சொல்லுங்க. ஸ்மர்ஃபட்டை நான் ப்ளூவா மாத்தி இருக்கலாம், அவன் மேல அன்பு காட்டி அவளை வளர்த்திருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா கார்கமெல் தான் அவளை உருவாக்கணும். ஆனா அவ யாரா இருக்கணும், யார் கூட இருக்கணும்னு அவ தான் முடிவு பண்ணணும். அவ எங்களை மறந்துட்டு கார்கமெல் கூட இருந்துட்டா என்ன பண்றது? நாங்க அவளை மொத்தமா இழந்துருவோம். சொல்ல போனா இப்பவே கிட்டத்தட்ட இழந்த மாதிரி தான் இருக்கு. என்னால முடிஞ்சதை நான் செய்யலையா? பாப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? கார்கமெல் ஜஸ்ட் அவளை உருவாக்கணும், அவ்வளவுதான். நீங்க தான் அவளை முழுசா ஸ்மர்ஃபட்டா மாத்துனீங்க, அவ மேல அன்பு காட்டினீங்க, அவளை உங்கள ஒருத்தரா ஏத்துக்கிட்டீங்க. அவளை உங்களோட பொண்ணா ஏத்துக்க சொல்லி உங்ககிட்ட யாரும் சொல்லல, அதை நீங்களா விருப்பப்பட்டு செஞ்சீங்க. ஏன்னா அவளுக்கு நீங்க தேவைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை ஒரு சராசரி அப்பாவால செய்ய முடியாது. இது ஒரு பாப்பா, இந்த அன்பு சாதாரணமானது இல்ல, இது தனித்துவமானது. இதெல்லாம் கண்டிப்பா ஸ்மர்ஃபட்டாலையும் புரிஞ்சுக்க முடியும். பேட்ரிக், நீங்க சரியா தான் சொல்றீங்க. அவ ஸ்மர்ஃபா மாறினதுனால நாங்க அவ மேல அன்பு காட்டல, நாங்க அவ மேல அன்பு காட்டினதுனாலதான் அவ ஸ்மர்ஃபா மாறினா. தேங்க்யூ மிஸ்டர் பேட்ரிக். என் மனசுல இருந்த குழப்பத்துக்கு நீங்க தெளிவான ஒரு பதில் சொல்லிட்டீங்க. இந்த விஷயங்களை பாப்பா கிட்ட பேசும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது இவனு கிட்டத்தட்ட ஸ்மர்ஃபட் மாதிரி தான். இவன் மேல உண்மையான அன்பை காட்டி வளர்த்த விக்டர் தாத்தா பாப்பா மாதிரி தான். சோ நம்ம கூட எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறது கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். பாப்பா இப்ப ரொம்ப உற்சாகமா இருக்காரு. ஸ்மர்ஃபட்டை நம்ம உடனே காப்பாத்தி ஆகணும், எல்லாரும் கிளம்புங்கன்னு மத்த ஸ்மர்ஃப்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிரௌச்சி, என்ன ஆச்சு உனக்கு? எல்லாத்துக்குமே இப்படி மாறிட்ட? ஏய், நான் பாசிட்டிவ். பாப்பா, நம்ம தான் பார்த்தோமே அவ மாறிட்டான்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தது என்ன வேணா இருக்கலாம், ஆனா நம்ம குடும்பத்தை நம்ம கைவிடவே கூடாதுன்னு சொல்றாரு. சோ பேட்ரிக்கும் தெளிவாயிட்டான். எல்லாரும் ஸ்மர்ஃபட்டை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிரேஸ் தாத்தாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் பாதாள சாக்கடை வழியா உள்ள போறாங்க. பேட்ரிக் எலக்ட்ரிக்கல் ரூமுக்கு போய் பவர் கட் பண்றது தான் பிளான். இன்னொரு பக்கம் கார்கமெல் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க அந்த ரூமுக்கு வந்திருக்கான். அவனோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி ஸ்மர்ஃபட்டுக்குன்னு ஒரு பர்த்டே கேக்கையும் கொடுக்குறான். கமான் ஸ்மர்ஃபட், இது உன்னோட பர்த்டே கேண்டல். உனக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு ஊது, அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? ஆமா ஆமா, கண்டிப்பா நடக்கும், ஊது. ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவளுக்காக நம்மளும் ஒரு பர்த்டே கேக் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அவ அதை பார்க்கவே இல்லை. அவ இங்க சந்தோஷமா தான் இருக்கா. அவ அந்த ஃபார்முலாவை கொடுக்க மாட்டால. அப்படி இப்படின்னு இவங்க எல்லாரும் இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. பாப்பா வேனிட்டியை கூட்டிட்டு உள்ள போறாரு. கிளம்சியும் கிரௌச்சியும் பேட்ரிக்கை பார்க்க போறாங்க. வெளியில பேட்ரிக் பாதாள சாக்கடையை திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா அவனால அது முடியவே இல்ல. அங்க தாத்தா வராரு. கிரேஸ் தான் எனக்கு கால் பண்ணா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாரு. ஆமா ஆமா, எனக்கு உதவி வேணும்னு சொல்றா. நீ திறக்க வேண்டிய பாதாள சாக்கடையோட டோர் அங்க இருக்கு. இப்ப நீ நோண்டிட்டு இருக்கிறது டெலிபோன் வயரோடதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் கார்கமெல் ஃபார்முலாவை சொல்லுன்னு சொல்லி கேக்குறான். தயவு செஞ்சு சொல்லு, எங்களுக்கும் ப்ளூ அமார் ஆசைன்னு இவங்களும் சொல்றாங்க. அவங்களுக்காக அந்த ஃபார்முலாவை சொல்லிடலான்னு நினைச்சாலும் கார்கமெலை பத்தி தெரிஞ்சதுனால என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. உனக்காக நான் கிஃப்ட் கொடுத்திருக்கேன், பொறுமையா பேசுறேன், அன்பா நடந்துக்கிறேன், நான் இவ்வளவு செஞ்சு நீ ஃபார்முலாவை சொல்ல மாட்டியான்னு கார்கமெலும் கோவப்படுறான். அதே நேரம் இந்த நாட்டிஸ் 2 பேரும் எசன்ஸ் குடிக்காதனால கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்காங்க. ஸ்மர்ஃபட் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அக்கறையா விசாரிக்கிறா. சோ இதை வச்சு ஸ்மர்ஃபட்டை மிரட்டிடலான்னு இவனும் பிளான் பண்றான். இவங்க 4 பேரும் பவர் லைன் கிட்ட வந்துடுறாங்க. பாப்பாவும் வேனிட்டியும் கூட வேற வழியா உள்ள வந்துடுறாங்க. ஸ்மர்ஃபட் உனக்கு புரியலையா? எசன்ஸ் இல்லாம அவங்களால உயிரோட இருக்க முடியாது. இதனால ஸ்மர்ஃபட் வாங்கிட்டு இருக்க எசன்ஸ் அவங்களுக்கு கொடு, உனக்கு எவ்வளவு வேணுமோ என்கிட்ட இருந்து எடுத்துக்கோன்னு சொல்றா. அப்படி செஞ்சாலும் நீ எனக்கு அந்த ஃபார்முலாவை கொடுக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்காக நான் அவங்களை காப்பாத்தணும்னு நக்கலா கேக்குறான். அப்ப நீ இவங்களை சாக விட போறியான்னு கேக்குறா. இவங்க சாகட்டும், எனக்கு கவலையே இல்ல. இவங்கள மாதிரி என்னால வேற ஒருத்தவங்களை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க சாகிறதுக்கு நான் காரணம் இல்ல, நீ தான் காரணம். சரி சரி, நான் ஃபார்முலாவை சொல்றேன், அவங்கள காப்பாத்துன்னு கெஞ்சிட்டு இருக்கா. இவன் அதெல்லாம் முடியாது, முதல்ல ஃபார்முலாவை சொல்லுன்னு கேக்குறான். சோ ஸ்மர்ஃபட்டும் வேற வழி இல்லாம அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு நாளா சொல்லாம வச்சிருந்த ஃபார்முலாவை எழுதியே கொடுத்துறா. அங்க என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியல, கேட்கதான் முடியுதுன்னு பாப்பா சொல்றாரு. வேனிட்டி அவனோட கண்ணாடி யூஸ் பண்றான். சோ ஸ்மர்ஃபட் ஃபார்முலாவை எழுதி கொடுக்குற விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருது. இவ ஃபார்முலாவை எழுதி கொடுத்துட்டு அவங்கள காப்பாத்துன்னு சொல்றா. முதல்ல இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் எலக்ட்ரிக்கல் ரூம் கிட்ட வந்துடுறாங்க. ஆனா அந்த கதவை இவங்களால ஓபன் பண்ண முடியல. சோ கிரௌச்சியும் கிளம்சியும் மட்டும் உள்ள போறாங்க. சாரி, பாசிட்டிவும் கிளம்சியும் மட்டும் உள்ள போறாங்க.
சோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாட்டிஸ் 2 பேரும் ப்ளூ ஸ்மர்ஃபா மாறிடுறாங்க. கார்கமெல் என்னாலே இனிமே ஸ்மர்ஃப்ஸை உருவாக்க முடியும்னு சந்தோஷப்படுறான். சோ இவன் ஆசைப்பட்டது நடந்துட்டதுனால கார்கமெல் இவங்க 3 பேரையும் அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த கூண்டுல போட்டு அடைக்கிறான். வேனிட்டி அந்த டோர் ஓபன் பண்றதுக்கான பின்னை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. பாப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு நினைச்சு ஸ்மர்ஃபட் அழுதுட்டு இருக்கா. அவ அழறத பார்த்ததும் ஹேக்கர்ஸும் அழறான். எங்களை காப்பாத்துறதுக்காகவா நீ இதை செஞ்சுன்னு வெக்ஸி கேக்குறா. செஞ்சுதானே ஆகணும், ஏன்னா நம்ம ஒரே குடும்பம்னு ஸ்மர்ஃபட் சொல்றா. கிரௌச்சி கஷ்டப்பட்டு அந்த லிவர் பக்கத்துல போயிட்டு எந்த பக்கம் தள்ளணும்னு கேக்குறா. நெகட்டிவ் சைடு தள்ள அப்பதான் பவர் கட் ஆகும்னு பேட்ரிக் சொல்றா. என்ன நெகட்டிவா? நான் இனிமே எப்பவும் பாசிட்டிவ் தான். சோ பேட்ரிக் சொன்னதை கேட்காம பாசிட்டிவ் சைடு அந்த லிவரை தள்ளுறான். சோ கார்கமெல் அந்த ஸ்மர்ஃபலேட்டர் ஆன் பண்ண போற அதே செகண்ட் பவர் ஓவர்லோட் ஆனதுனால அந்த மொத்த இடமே பவர் கட் ஆயிடுது. அடங்கப்பா, பாசிட்டிவா இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா? எப்ப பார்த்தாலும் கண்ணாடி பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப கண்ணாடி தான் உங்களை காப்பாத்த போகுது. அடுத்த நிமிஷம் வேனிட்டி அந்த பின்ன எடுத்துறான். சோ 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. கார்கமெல் நம்மளே பவர் உருவாக்கலாம்னு சொல்லி பூனையை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியில போறான். அந்த கேப்ல இவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. பாப்பா, நீங்க எனக்காக வந்திருக்கீங்க. ஸ்மர்ஃபட்னா கண்டிப்பா வருவேன், நீ என்னோட பொண்ணு. இவங்க 4 பேரும் கூட அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியில வராங்க. பாப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் கார்கமெல் கிட்ட அந்த ஃபார்முலாவை சொல்லிட்டேன். ஸ்மர்ஃபட் எங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி செஞ்சா. நான் ஸ்மர்ஃப்ஸ் இனத்துக்கே துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க பாப்பா. ஸ்மர்ஃபட் நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டிய விஷயம் நம்ம வாழ்க்கை தான். இவங்களை காப்பாத்துறதுக்காக நீ அப்படி செஞ்சது எனக்கு பெருமையா இருக்கு. கிரௌச்சி அங்க வந்துடுறா. வெக்ஸியை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு நின்னுறா. பில்டிங்க்கு பவர் வந்துருது. அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க. இவங்களையும் காப்பாத்தலாம்னு ஸ்மர்ஃபட் சொல்றா. என்ன சொல்ற, இவங்க தான் உன்னை கடத்திட்டு போனாங்க. அவங்களை உருவாக்குனது கார்கமெல், என்ன உருவாக்குனதும் கார்கமெல் தான். ஆனா பாப்பா என்ன கைவிடல, நானும் இவங்களை கைவிட மாட்டேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப கார்கமெல் அங்க வந்துடுறா. இப்ப என்கிட்ட 7 பேர் மாட்டிட்டீங்களான்னு சந்தோஷப்படுறா. இவங்க எல்லாரையுமே தனித்தனி கூண்டுல போட்டு அவங்க உடம்புல இருந்து தேவையான எசன்ஸ் எடுத்துட்டு இருக்கான். போதும் போதும் கார்கமெல் நிறுத்துன்னு பாப்பா சொல்றாரு. இல்ல எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா இப்ப அவன் வேற ஒரு பெரிய மேஜிக் வேண்ட் வச்சிருக்கான். இப்ப இவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸை வச்சு ஸ்மர்ஃப் வில்லேஜுக்கு இங்க இருந்து ஒரு போர்ட்டலை உருவாக்கி அங்க இருக்கிற எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் பிடிச்சி இவனோட மிஷின்ல அடைச்சு வைக்க போறதா சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. கார்கமெல் அவனோட மேஜிக் வேண்டை எடுக்க பாக்குறான். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்மர்ஃப் லேட்டர் மிஷினையே உடைச்சிடுறாங்க. இப்ப பாருங்க. அந்த கலவரத்துல ஸ்மர்ஃபட் எழுதி கொடுத்த அந்த ஃபார்முலாவை அழிஞ்சிருது. மிஷின்ல இருந்து வெளிவந்த எசன்ஸ் அந்த சிட்டி முழுக்க பரவுது. ஏய் ஜாக்கிரதை ஜாக்கிரதை கிளம்சி, எப்பவுமே இப்படி தாண்டா பண்ற. சோ எல்லாருமே அந்த பாதாள சாக்கடையில இருந்து வெளியில வந்துடுறாங்க. கிரேஸும் ப்ளூவும் கூட அங்க வந்துடுறாங்க. ஸ்மர்ஃபட்டை பார்த்ததும் கிரேஸ் சந்தோஷப்படுறாங்க. ஸ்மர்ஃபட் இவங்களுக்கு வெக்ஸி அறிமுகப்படுத்தி வைக்கிறா. வெக்ஸி தன்னுடைய மொத்த வாழ்க்கையில சந்தோஷம்னா எப்படி இருக்கும்னு இப்பதான் முதல் தடவையா ஃபீல் பண்றா. வாவ் கிரேஸ், இவன் தான் உங்க பையனா? இவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா. அப்புறம் இவர் தான் என்னோட அப்பா, அதாவது ப்ளூவோட ஸ்மர்ஃப்டாஸ்டிக் தாத்தா. சோ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வேனிட்டி நீ கலக்கிட்ட, அப்புறம் பாசிட்டிவ் நீயும் தான். அட நீ வேற சும்மாறா. இனிமே நான் பாசிட்டிவ் எல்லாம் கிடையாது, நான் எப்பவுமே கிரௌச்சி தான். இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க அதே நேரம் கார்கமெல் அங்க வந்துடுறான். இவங்க எல்லாரையும் மிரட்டுறான். சக்தி என்னன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ, இது எங்கேயோ பறந்த போதே, இது எப்படின்றது தெரியலையே. இதுல ஒரு ஆஃப் பட்டன் கூட வைக்கலையே. ஹே ஸ்மர்ஃபட், நீ கலக்கிட்டன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. சோ எல்லாரும் ஸ்மர்ஃப் வில்லேஜ்க்கு திரும்பி போலான்னு பாக்கும்போது பாப்பா கிட்ட 5 கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கு. இப்பவும் ஸ்மர்ஃபட் தான் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய கிறிஸ்டல்ஸ் வர வைக்கிறா. வாவ் ஸ்மர்ஃபட், நீ இதெல்லாம் நல்லாவே சரியே. ஆமா, எனக்கே தெரியல, இது ஒருவேளை என்னோட ரத்தத்திலேயே இருந்திருக்கலாம். பாப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம எங்க இருந்து வந்தோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். அப்புறம் இனிமே நீங்க தான் எனக்கும் பாப்பா. ஓகே, போயிட்டு வாங்க கைஸ். ஸ்மர்ஃப் யூ லேட்டர். சின்ன ப்ளூ, உனக்கும் நன்றி. உடனே ஸ்மர்ஃப் கிராமத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சோ எல்லா ஸ்மர்ஃப்ஸும் பத்திரமா ஸ்மர்ஃப் கிராமத்துக்கே திரும்ப வந்துடுறாங்க. ஸ்மர்ஃபட்டை திரும்ப பார்த்ததும் அங்க இருந்து எல்லாருக்குமே அளவில்லாத சந்தோஷம். ஹேய், நான் தான் கிரீடி. கப் கேக் சாப்பிடலாம் வரியா? ஹேக்கர்ஸ், இவங்க தான் அவனோட புது பிரதர்ஸ். போதும் போதும், இந்த கதையில மறுபடியும் விஜய் நீமோ பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸ்மர்ஃபட், கடைசியா நாங்க உன்னை பார்க்கும்போது உனக்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதாவது இங்க ஸ்மர்ஃபட்டோட பர்த்டே நடந்துட்டு இருக்கு. அட போங்கயா, கதை சொல்லியே விட மாட்டீங்க, பாட்டை போட்டுறீங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என் கூட வந்துரு.
இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.